அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசும் வரமாய் மாறும் நேரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசி சூரியன் நீச்சம் பெற்றும், புதன் வக்ரம் பெற்றும், சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றும், முக்கூட்டு கிரகங்கள் துலாம் ராசியான ஒரே ராசி இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறார். அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், குறிப்பாக ராசிநாதன் ராசியிலேயே வக்ரம் பெறுவது மட்டுமல்லாமல் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உபஜய ஸ்தானமான 6இல் கேது சஞ்சரிக்கிறாங்க. பூர்வ புண்ணியத்தில் ராசிநாதன் குரு, பாக்கியத்தில் செவ்வாய் ஆட்சி. இதனால் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே 7இல் சுக்கிரன் என கிரக சாதக அமைப்புகள் உங்களுடைய முயற்சியை வெற்றி பெற வைக்குங்க. இவ்வளவு நாட்களாக என்ன முயற்சி செய்து வந்தாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வந்து வெற்றியை தரும் என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீருங்க. வழக்குகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. தீர்த்த யாத்திரைகள் நினைத்த நடக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சுபகாரிய தடைகள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணிகள்ல கூடுதல் சுமை உண்டுங்க. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் என்னதான் முயற்சித்தால் விரைவில் அந்த பணியை முடிக்க முடியாது. இதனால் மற்றவர்களிடம் கொடுக்கலாமா என்று யோசிக்கும் பட்சத்தில் அவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத அபவாதங்கள் ஏற்பட இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிப்பது நல்லது. இதனால் தேவையில்லாத அவவாதங்களிலிருந்து உங்களை நீங்களே காத்து கொள்ள முடியுங்க. அஷ்டமத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் இருப்பதால உடல் நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். இந்த இடமாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வதா வேண்டாமா என்பதை தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கடகத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் தீர்த்த தலை யாத்திரை சித்திக்குங்க. அதே போல் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு காவேரி, கங்கை, சரையு போன்ற புண்ணிய நதிகள்
ராசிகளில் ஸ்தான பாக்கியமும் கிடைக்க இருக்கு. சுக்கிரன் சுபபலத்துடன் வலம் வருவதால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஓங்குங்க. அஷ்டம ராசியில் துலாம் ராசி சூரியன் இணைந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான பிணிகளும் சரும உபாதைகளும் ஏற்படக்கூடும். எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு. வீண் செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக பணிகள்ல பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுதல்களும் மனதிற்கு ஆறுதலை தருங்க. தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பலம் பெற்றின் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதிங்க. சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் நண்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகளும் பொறாமையும் அலைச்சலும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். இருந்தால் அதற்கேற்ற லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புத்துணர்வு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்குங்க. கூடுதலாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வக்ரசனியும் ராகுவும் கலைத்துறை முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதவையா அமைஞ்சிருக்கு. குரு பகவானுக்கும் அதில் பங்கு உண்டுங்க. அதனால் கலைத்துறை அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானத்தை மக்களிடையே செல்வாக்கையும் உயர்த்துங்க. தசாபுக்திகள் ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று லாபகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் கிடைக்க இருக்கு. உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு நேரடியான ஆதிக்கம் கொண்ட சுக்கிரன் சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த கிரகங்கள் சாதகமான தெய்வீக பாதையில் வலம் வருவதால் கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. அரசியல் பிரமுகர் ஒருவருடைய தொடர்பும் அதன் காரணமாக பல நன்மைகளும் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் இணைந்துள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பலத்துடன் வளம் வருவதால் பாடங்கள மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் உயர இருக்கு. உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்குங்க. மேல் படிப்பிற்கு உங்களுடைய விருப்பம் போல இடம் கிடைக்க இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடம் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த 2 கிரகங்களுமே அக்னி கோள்களாகும். கடும் வெயிலில் வேலை செய்வதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவுங்க. அதே போன்று இரவு நேரங்களில் வயல் பணிகளை தவிர்ப்பது விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவுங்க. மேலும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். பல தருணங்கள் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாக இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. சரும உபாதைகள் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடும். முடிந்த வரையில் கடின உழைப்பை குறைத்துக் கொள்ளுங்க. சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரின் உதவியை நாடி பெறுவது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகள் உறவினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்காமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு எளிதில் பல முன்னேற்றங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல பசுவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவளித்தால் போதுங்க. மிகச்சிறந்த பரிகார பலன் கிடைக்கும். இதன் காரணமாக தடைபட்டு வரும் காரியங்கள் துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துங்க. தேவையில்லாத வீண் விரய செலவுகள் உங்களால் குறைத்துக் கொள்ள முடியும். அதேபோல் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்லையும் சாதகமான தீர்ப்பை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.